ஹலோ எனக்கு ஒரு சூப்பரான சண்டே சமையல் பார்ப்போமா. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சது அதை போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வணங்கட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 kg சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 2 to 3 பிஞ்சஸ் ஆஃப் கரம் மசாலா, அது தேவையான அளவு உப்பு, 3 விசில்ஸ் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அந்த ஆனியன் வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த சிக்கன் அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச நம்மளோட கோகோனட் இருக்கும்ல, தேங்காய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச தேங்காவை அப்படியே தூவிட்டு மேலே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த கோகோனட்டை கண்டிப்பாக நீங்களே அவாய்ட் பண்ணிடலாம். பிடிச்சிச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னால் எப்பவும் போலங்க நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே அந்த சிக்கனை உடச்சி காமிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஐம் ஸோ சாரி, என்னால் வந்து அது அவ்வளோ ஈஸியாக அது உடைக்க முடியல. பட் இட் இஸ் வெரி சாஃப்ட். ஆனால் தெரியல, ஆனால் இப்போது நமக்கு கரண்டி வச்சு உடைக்க டக்குன்னு வர மாட்டேங்குது. அவ்வளோதான். பட் இதே மாதிரி நம்ம டேஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் see you, bye, டேக் கேர். அது வந்து அப்புறம் இது வந்து இந்த கிரேவி இருக்குல்ல, சிக்கன் கிரேவி ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.